இன்னைக்கு நம்ம 2 புகைவிடக்கூடிய ஃபேனை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஹீட்டர ஏசியா விக்கிறாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ போட்ட அடுத்த நிமிஷத்துல இருந்தே Instagramல பயங்கரமான ஃபார்வர்ட் மெசேஜஸ் வர ஆரம்பிச்சது. அதுல பெரும்பாலும் வந்தது இந்த 2 ஃபேனை பத்தி தான். அதுலயும் 2 ரீல் வந்து ரொம்ப அதிகமா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, இவ்வளவு குட்டியா ஒரு ஏசி பாத்திருக்கீங்களா? என்னப்பா இவ்வளவு இவ்வளவு குட்டியா ஒரு ஏசி பார்த்துருக்கீங்களா? அங்க தான் இடிக்குது. ஏன்னா இத ஏசின்னு சொல்லும்போது தான் நமக்கு பிரச்சனை வருது. நீங்க ஜெனரலா மார்க்கெட்டிங் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது இருந்தா உங்க வீட்டுக்கு நீங்க ஏசியே வாங்க தேவையில்ல. இதுதான் இது இருந்தா உங்க வீட்டுக்கு ஏசியே வாங்க தேவையில்ல. சரி, அடுத்த ரீல் பார்த்தோம் அப்படின்னா, என்ன சார் ஃபேனே உடம்பு சில் சில்னு காத்து வந்துட்டு இருக்கு. இதுதான் மிஸ்டி ஃபேன். ஃபேனே ஓடாம சில் சில்னு காத்து வந்துட்டு இருக்கு. இங்க வர்ற மாதிரி சொல்றாப்ல. மிஸ்டோட சேர்ந்து ஃபேன் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூம் ஃபுல்லா சில்னஸ் கிடைச்சிரும். மிஸ்டோட ஆன் பண்ணும்போது ரூம் ஃபுல்லா சில்னஸ் கிடைச்சிரும். இந்த லிஸ்ட்ல கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு நம்ம தமிழன் மார்க்கெட். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். இந்த சம்மருக்கு ஒரு ஏசி வாங்குற காசுல இந்த மாதிரி 4 ஃபேன் வாங்கிடலாம். ஏசியோட கூலிங் பயங்கரமா இருக்கும். ஏசியை விட கூலிங் பயங்கரமா இருக்குமா? இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து கேள்விகளை எழுப்புது. என்னென்னா, இது வாங்கிட்டா ஏசி வாங்க தேவையில்லையா, இல்லை ஏசி செய்யக்கூடிய அதே வேலையை இது செய்யுமா, ஏசியோட சில்னஸை கொடுக்குமா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு சந்தேகங்கள் எழுது. ஸோ அதனால தான் அந்த ரீலை நமக்கு ஷேர் பண்ணி இதை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்னோட கை காசை போட்டு இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் யாரும் எனக்கு ப்ரொமோஷனுக்காக கொடுக்கல. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஃபேன் வந்து டேரெக்டாக நான் அவர்கிட்ட இருந்து வாங்கல. ஏன்னா அவர்கிட்ட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு சீப்பாக எங்கே கிடைக்குதோ அங்கே தான் நான் வாங்க முடியும். அதனால் கார்டுகள்கிட்ட இந்த ஃபேனை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு சேம் ஃபங்க்ஷன் தான், அவர் சொல்கிற அதே ஃபங்க்ஷன் தான். மிஸ்ட் ஜென்ரேட் ஆகும், ஃபேன் ரொட்டேட் ஆக போகுது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டு சேம் இன்ஸ்டாகிராம் பேஜில் அவர் கொடுத்த அதே காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி தான் வாங்கியிருந்தோம். இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சொன்ன டேட்டில் ப்ராடக்ட் டெலிவரி ஆயிடுச்சு. கிப்லி இமேஜஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏஐயில் உங்களோட இமேஜை கிப்லி இமேஜஸாக மாற்றி அதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மார்க்கெட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? எஸ், இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. இதே மாதிரி இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே ஏஐக்கு மாறிக்கிட்டு இருக்கு. எதை எடுத்தாலும் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு உங்களோட ரெஸ்யூமில் ஏஐ அப்படின்ற வேர்டு வந்து ரொம்பவே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஹையஸ்ட் பே இருக்கக்கூடிய ஜாபுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஏஐ ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்காக உங்களுக்கு 180 மினிட்ஸ் இருக்கக்கூடிய ஏஐ கிராஷ் கோர்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போவே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. இதோட காஸ்ட்டு 15,000 வரைக்கும் வரும். பட் நம்மளோட வியூவர்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் 1000 மெம்பர்ஸ்க்காக இதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதில் நம்ம எதை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டேட்டா அனாலிசிஸ், பர்சனல் பிராண்டிங், கண்டென்ட் கிரியேஷனு, இல்லை உங்களோட ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இதை இவங்க தான் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் என்ன ஃபீல்டில் என்ன வேலையில் இருந்தாலும் சரி, யார் வேணால் இதை அட்டன் பண்ண முடியும். ஸோ உங்களை நீங்களே ஏஐக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலையும் ஈஸியாகும், உங்களோட பேயும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஸ்கில்லும் வந்து டெவலப் ஆகும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின்டு கமெண்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். சரி, இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கும்போது இதுலேருந்து சில்லுன்னு காற்று வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ஜில்லுன்னு காற்று வருது. அதே மாதிரி இந்த ஃபேனில் இருந்தும் நமக்கு வரக்கூடிய புகை வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு வெளியில் வருது. செம இல்லை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இதுலேருந்து வரக்கூடியது மிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறாங்க, வாட்டர் வேப்பர்ஸ். இதுதான் மிஸ்டி ஃபேனுங்க சார். இது என்ன பண்ணுதுன்னா, தண்ணீரை சிறு சிறு துகள்களாக மாற்றி காற்றில் தூவி விடுது. ஸோ இது கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் கை வச்சோம் அப்படின்னாலே நமக்கு கை ஃபுல்லாக தண்ணீர் ஆயிரும். அப்போ காற்றில் தண்ணீரை இது தூவி விடுது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக காற்று சில்லுன்னு தானே ஆகும். அப்படின்றப்போ நமக்கு இதுலேருந்து சில்னஸ் கிடைக்கும் தானே அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க தோணும். ஏன்னா ஜென்ரலாகவே தண்ணீரை நம்ம பொதுவாக கூலிங்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுனால அப்போ தண்ணீரை காற்றில் தூவும் போது காற்று சில் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் டெக்னிக்கலி இது அந்த மாதிரி வேலை செய்யாது. இது ஹியூமிடிஃபயர் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். நம்ம காற்றில் ஹியூமிடிட்டி அப்படின்ற ஒரு பேராமீட்டர் கேள்விப்பட்டிருப்போம். வெதர்லாம் மென்ஷன் பண்ணும்போது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 60% இருக்குது, 70% இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. இந்த ஹியூமிடிட்டி அப்படின்றது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட அளவீடு. இப்போ காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். காற்றில் ஈரப்பதம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஈரப்பதம் அதிகமாகிறதும் கம்மியாகிறதும் சுற்றுச்சூழலை பொறுத்தும் பருவநிலைகளை பொறுத்தும் மாறுபடும். வெயில் காலங்களில் காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வெயில் காலம் சூடு காரணமாக சுற்றி இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையும் எவாப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், ஆவியாக்கிட்டு இருக்கோம். அப்படின்றதுனால இந்த காற்று அதிகப்படியான ஈரப்பதத்தை பிடிச்சி வச்சுக்கும். அதே குளிர்காலத்தில் ஈரப்பதம் கம்மியாக இருக்கும். காற்றே குளிராக தான் இருக்கும் அப்படின்றதுனால அதிகப்படியான தண்ணீரை வந்து இதை எவாப்ரேட் பண்ணாது. அப்படின்றப்போ காற்றில் இருக்கக்கூடிய அந்த நீர் துகள்கள் வந்து கம்மியாயிரும். சரி, மனித உடல் வெப்பத்தை எப்போ அதிகமாக ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காற்றில் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும்போது தான். ஏன்னா நம்மளோட உடம்புல உருவாகக்கூடிய வியர்வையை எவாப்ரேட் பண்ணுறதுக்கு காற்றில் போதுமான இடம் இருக்காது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி 70% 80% வரைக்கும் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால் வியர்வை எவாப்ரேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட உடம்பு வந்து இன்னுமே வெப்பமாகும். அதனால தான் நம்ம ஃபேனை பயன்படுத்துவோம். இந்த ஃபேன் அதிகப்படியான காற்றை சர்க்குலேட் பண்ணுறதுனால அது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய வியர்வையை எவாப்ரேட் பண்ணும். அப்படின்றப்போ நமக்கு கொஞ்சம் கூலிங்கான ஃபீல் கிடைக்கும். சரி, இப்போ இந்த புகை விடுற கான்செப்ட்டுக்கு வருவோம். இந்த ஃபேன்லேருந்து வரக்கூடிய இந்த மிஸ்ட் இருக்கு இல்லையா,
இதுவும் காற்றில் ஈரப்பதத்தை ஆட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இப்போ அந்த ஃபேனை நம்ம ஆன் பண்ணும்போது வெளியிலேருந்து வரக்கூடிய காற்றும் இதிலேருந்து வரக்கூடிய ஈரப்பதமும் சேர்ந்து நம்ம முகத்தில் அடிக்கும்போது ஒரு விதமான சில்னஸ் எஃபெக்டை வந்து இது கொடுக்கும். ஆனால் இது அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தெர்மோடைனாமிக்ஸை புரிஞ்சுக்கணும். ரெண்டு பொருட்கள் வெப்பத்தால் சமநிலையில் இருக்கும்போது அதுக்கு இடையில எந்த விதமான வெப்ப பரிமாற்றமும் நடக்காது. நம்ம இதில் ஊற்றக்கூடிய தண்ணீர் வந்து ரூமோட டெம்பரேச்சரில் தான் இருக்கும் அப்படின்றதுனால எந்த விதமான பெரிய சில்னஸும் நமக்கு கிடைக்காது. அப்புறம் எப்படி இந்த காற்றோட இந்த ஈரப்பதம் சேர்ந்து வரும்போது நமக்கு சில்னஸ் ஃபீலிங் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வாட்டர் வேப்பர்ஸ் உருவாகுது இல்லையா, இது சுற்றி இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய வெப்பம் காரணமாக அங்கே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இது எவாப்ரேட் ஆகும். அப்போ காற்றில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை இது அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்படின்றதுனால நமக்கு ஒரு சில்னஸான ஃபீலிங் வந்து கிடைக்குது. அப்போ இதுலேருந்து வரக்கூடிய காற்று சில்னு வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா வரும், ஓரளவுக்கு வரும். அப்போ ஆரம்பத்தில் வராதுன்னு சொன்னேன், சும்மா சொல்லணும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆனால் இந்த சில் காற்றுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இதை நீங்கள் க்ளோஸ்டு ரூமில் பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினா உங்களுக்கு அந்தளவு கூலிங்லாம் கிடைக்காது. வென்டிலேட்டடான ஏரியாவில் மட்டும்தான் கூலிங் கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் அதிகப்படியான காற்று வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ இதிலேருந்து வரக்கூடிய வாட்டர் வேப்பர்ஸும் வந்து எவாப்ரேட் ஆகும். அப்படி இந்த வாட்டர் வேப்பர்ஸ் எவாப்ரேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு காற்றில் ஹியூமிடிட்டி அதிகரிக்கும். அப்போ காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய வெக்கையை எவாப்ரேட் பண்ணுறதுக்கு காற்றில் போதுமான இடம் இருக்காது. அதனால் நம்மளோட உடம்பு அதிகமாக சூடாகும். ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா வெப்பத்தை தணிக்க வேண்டிய இந்த ஃபேனை வந்து வெப்பத்தை அதிகப்படுத்தும். இது ரெண்டும் ப்ராடக்ட் வைஸாக பார்க்கும்போது இந்த ஃபேனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு. இந்த ஃபேன் வந்து வேறு எதுவும் கிடையாது. நம்ம இதை பற்றி முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த இருக்குதா, இந்த ஃபேனு தான் இந்த ஃபேனு. அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்காரு பாருங்க. என்ன இதில் கொஞ்சம் பெரிய ரெக்கையாக கொடுத்துருந்தாங்க. போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த ஃபேனு தான் எஃபெக்டிவாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேனோட பவரை இன்னுமே அதிகப்படுத்தி கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அதனால் கொஞ்சம் டிசைனை மாற்றி அதே ப்ராடக்டை கொஞ்சம் டிசைனையும் இதையும் மாற்றி 2 ஃபேனாக கொடுத்துருக்காங்க. பட் இதை கம்பேர் பண்ணும்போது இது நிஜமாவே எஃபெக்டிவாக இருக்குது. நான் 2 ஃபேன் ஓடுது, ஆனால் 2மே ஆனில் தான் இருக்கணும். ஒரு ஃபேனை யூஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த 2 ஃபேனும் வந்து நிஜமாக காற்றை வந்து நல்லா ஓரளவுக்கு ஸ்பீடாக கொடுக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு காற்று ஸ்பீடாக வருது. இது ஸ்விங் ஆகிற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்விங்குக்குலாம் இதில் ஒரு வேலையும் கிடையாது. ஒருத்தர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபேஸுக்கு நேராக அந்த ஃபேனை திருப்பி வச்சாங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக காற்று வருது. அண்ட் இப்போலாம் என்ன ப்ராடக்ட் வந்தாலும் அது கூடவே ரிமோட் வந்துடும். இதை கையற்ற தூரத்தில் வச்சா தான் நமக்கு காற்றே வரும். அப்புறம் என்ன அளவுக்கு ரிமோட். அடுத்தபடியாக குவாலிட்டி. இது மட்டமான குவாலிட்டி. இது வந்து நான் சும்மா சொல்லலை. வரும்போதே இந்த பாட்டம்லாம் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. இது உள்ள இன்டர்னலாக பேட்டரி இருக்குது, ஆனால் அந்த பேட்டரி வேலை செய்யலை. அண்ட் அதே மாதிரி இதில் லைட்டிங்லாம் வந்து இந்த ஃபேனில் வரும்னு சொன்னாங்க, அதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த மிஸ்ட்டு ஃபேனு மட்டும் கரெக்டாக ஓடுது. அடுத்தபடியாக இந்த ப்ராடக்ட்டு இதோட விலை கொஞ்சம் அதிகம். 7000லேருந்து 12000 வரைக்கும் வரும். அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அந்த மிஸ்ட் ஜென்ரேட்டர் இருக்கு இல்லையா, அது நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேனோட சைஸுக்கு தகுந்த மாதிரியும் அந்த வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரியும் விலையும் வந்து அதிகமாகுது. குவாலிட்டி பார்க்கும்போது ஒரு அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப சூப்பர் குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு ஆடுது. ஸோ ஸ்டர்டியான டிசைன் இல்லை, கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இந்த விலைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியில் கொடுத்துருக்கலாம். அண்ட் இதோட ஸ்பீடு, ஏர் டெலிவரி எல்லாமே நார்மல் பெடஸ்டல் ஃபேன் என்ன கொடுக்குமோ அதே தான். இதுன்னு கிடையாது. எந்த ஒரு மிஸ்ட் ஃபேனோ இல்லை ஏர் கூலரோ வாங்கினீங்களாலும் சரி, நம்மளோட அட்மாஸ்பரிக் கண்டிஷனுக்கு 1-2 டிகிரி செல்சியஸை தான் அது கம்மி பண்ணும். ஏசி மாதிரியான கூலிங் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதுவும் வென்டிலேட்டடான ஏரியாவில். ரூமை பூட்டி வச்சுட்டு இதை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஹீட் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் ஒரு ஸ்கேம்லாம் கிடையாது. என்ன அந்த மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதோட ஹைப்பு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. மற்றபடி இது ஒரு டீசெண்டான ப்ராடக்ட் தான். அப்புறம் அந்த ரீல்ஸை பார்த்துட்டு அந்த ரீல்ஸ் போட்டவங்க வினோ விலாக்ஸ் சேனலை வந்து ரீச் பண்ணியிருந்தோம். அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம் ஏசின்னு குறிப்பிட்டதை மட்டும் தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அவர் வந்துட்டு உடனே வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ண சொல்லலை, ஏன்னா அதுக்கு நமக்கு ரைட்ஸும் கிடையாது. பட் அவர் அது தப்பாக இருக்குது, ஆமாம் நாங்கள் தான் தப்பாக சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரே ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த விஷயத்தில் அவர் அப்ரிஷியேட் பண்ணுறோம். உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2 ப்ராடக்டோட கார்டுகள் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நீங்கள் வாங்கணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேரால் ஏசி வாங்க முடியாது அப்படின்றப்போ வென்டிலேட்டடான ஏரியாவில் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு டெம்பரேச்சர் 1-2 டிகிரி செல்சியஸ் கம்மியாகும். இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த மிஸ்ட் ஃபேன் ரெட்டையும் இப்போ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மிஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து இப்போ புகை மூட்டமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, என்னால் மூச்சு கூட விட முடியல, அந்த அளவுக்கு புகை மூட்டமாக இருக்குது. காற்று ஃபுல்லாகவே வந்து ஈரப்பதம் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இவ்வளோ நேரம் ஏசி ஓடி இருக்குது. அப்படி இருந்தும் வந்து எனக்கு வேர்க்குது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஸ்வெட்டு வந்து காற்றில் வந்து எவாப்ரேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்தளவு வேர்க்கவும் செய்யுது, மூச்சு விடுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது.
ஸோ அதனால் முக்கியமான விஷயம், மிஸ்ட் ஃபேன் வாங்குறீங்க அப்படின்னா வென்டிலேட்டரான ஏரியாவில் யூஸ் பண்ணுங்கள். க்ளோஸ்டு ரூமில் ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கிடாதீங்க.